நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கூடாரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரின் மகன் மணிகண்டன் என்பவருக்கும் ராதாகிருஷ்ணன் மகள் சந்தியா என்பவருக்கும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன் திருமணம் நடந்தது. மகிழ்ச்சியோடு திருமண வாழ்க்கையை தொடங்கிய புது மாப்பிள்ளை மணிகண்டன் திடீரென அவருடைய விவசாய நிலத்தில் இருந்த களைக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். கணவர் உயிரை மாய்த்துக் கொண்டதை அறிந்த புதுமண பெண் சந்தியாவும் வீட்டில் இருந்த களைக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றார். இதனால் மயங்கி விழுந்த சந்தியாவை அப்பகுதியினர் மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள புதுமண பெண் சந்தியாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கரிகாலூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது முதற்கட்ட விசாரணையில் திருமணமான நாளில் இருந்து கடந்த ஒரு மாதமாகவே கணவன் மனைவிக்கு இடையே தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆசையாக திருமணம் செய்த கணவர் மணிகண்டனிடம் புதுமண பெண் சந்தியா சரியாக பேசாமல் மௌனமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மணிகண்டனுக்கு மன வருத்தம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மணிகண்டன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட புதுமண பெண் சந்தியாவும் தற்கொலைக்க முயன்றதாக கூறப்படுகிறது. உயிரை மாய்த்துக் கொள்வதில் இருவருக்குள்ளும் இருக்கும் ஒற்றுமை கூட வாழ்வதில் இல்லையே, திருமணத்திற்கு முன்பே மனம் விட்டு பேசியிருந்தால் திருமணத்திற்கு பிறகு இப்படி மௌனம் ஏற்பட்டிருக்காதே, திருமணமான ஒரு மாத காலகட்டத்திலேயே இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு உண்மையான காரணம் என்ன என போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சத்தியமூர்த்தி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.